நேற்று மற்றும் ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆணவ கொலை பண்ண முயற்சி பண்ணினாருங்கிறது கைதுக்கான காரணம். அதுவும் எப்படிப்பட்ட ஆணவ கொலை முயற்சினா, ஆணுறுப்பை சிதைத்து ஆணவ கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு நொண்ணனின் தம்பி. கொலை முயற்சிகள்லேயே இது ஒரு கொடூரமான முயற்சி. அண்ணனின் தம்பி இல்லையா, அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான கொலை முயற்சி. ரைட், மேட்ரு என்னன்னா, திருச்சி டிஸ்ட்ரிக்ட் மணப்பாறை பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ஊரில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் லவ் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் வேற வேற குடிகாரங்க. என்னது குடிகாரங்களாங்கிறீங்களா? அந்த நாம் தமிழர் குடிகாரனுங்க அப்படி தானே பேசுவானுங்க. அந்த கூமுட்டைகள் குடி, தமிழ் குடி, குடிப்பெருமைன்னு தானே பேசி குடியை கெடுக்க முயற்சி பண்ணுவானுங்க. ரெண்டு பேரும் வேற வேற சாதிக்காரங்க, அவ்வளவுதான். நம்ம ஆளுங்க ஒரே சாதினாவே ஒத்துக்க மாட்டாங்க. வேற வேற சாதினா விட்டுருவாங்களா? விடலை, வாழவே விடலை. பொறுத்து பொறுத்து பார்த்தா அந்த பையனும் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற தன்னோட சொந்தக்காரங்க வீட்டில் போய் தஞ்சம் அடைஞ்சிட்டான். அவ்வளோதான். பெண் வீட்டார் அந்த பெண்ணை மீட்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஏரியாவில் யாரா பேட்டை பிஸ்தான்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் இருக்கிறாரு, அருணகிரின்னு பேரு. அவர்கிட்ட போனீங்கன்னா அத்தனை பஞ்சாயத்தையும் தீர்த்துருவாருன்னு உற்றார் உறவினர்கள்லாம் உசுப்பி விட, இவங்களும் அருணகிரியை நம்பி பொறுப்பை ஒப்படைக்க, அருணகிரி ஒரு 5-6 அல்ல கைகளை கூட்டிக்கிட்டு நேராக அந்த பையன் இருந்த அந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அங்கேயே அந்த பையனை அடிச்சு உதச்சி வெளுன்னு வெளுத்துட்டு அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் கார்ல ஏற்றிட்டு கிளம்பி வந்திருக்கிறாரு. வரும்போதும் அருணகிரிக்கு வெறி அடங்கல. நடுவழியிலேயே நிப்பாட்டி அந்த பையனுடைய ஆண் உறுப்புலையே மிதின்னு மிதிச்சிருக்கிறாரு. இது இருக்கிறதுனால தானே எங்க வீட்டு பிள்ளைய நீ லவ் பண்ற, இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அடிவயிறு ஆண் உறுப்புன்னு அத்தனை இடத்துலையும் உதைன்னு உதைச்சு கிட்டத்தட்ட ஒரு கொலை முயற்சி பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் அந்த பையனோட பெற்றோர்களுக்கு தெரிய வர அவங்க நேராக போலீஸுக்கு போயிட்டாங்க. இப்போ அவரு கைது செய்யப்பட்டு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான் மேட்ரு. இதுக்கு மேல சட்டம் தான் தன்னோட கடமையை செய்யணும். சட்டம் தன்னோட கடமையை சரியா செய்யுமா செய்யாதானெல்லாம் நமக்கு தெரியாது. உள்ள இழிச்சுக்கிட்டே போன அருணகிரி வெளியே கிழிஞ்ச துணி மாதிரி வந்தாருன்னா சட்டம் தன்னோட கடமையை சரியா செஞ்சிருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா சரியா செய்யலான்னு அர்த்தம். என்ன ரிசல்ட்டுங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சட்டமும் கட்டமும் தன்னோட கடமையை சரியாவே செய்யும்னு நம்புவான். மற்றபடி இந்த அருணகிரி நாம் தமிழர் கட்சியோட மாநில அளவிலான கொள்கை பரப்பு செயலாளர், ஓட்ட ஒரு கொள்கை பரப்பு செயலாளர்னா இந்த தும்பியும் ஒரு கொள்கை பரப்பு செயலாளர். அந்த கட்சிக்கு எதுக்கு இத்தனை கொள்கை பரப்பு செயலாளர்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு ஏது கொள்கை? அவனுங்கள்ட்ட என்ன கொள்கைன்னு என்ன கூந்தலா இருக்குது? ஒன்றும் கிடையாது. என்கிட்ட இருக்கிறதே 1 கிலோ மைதாவும் 2 வரிக்கையும் தாங்கிற மாதிரி அவனுங்கள்ட்ட இருக்கிறதே 2 ஐட்டங்கள் தான். ஒன்று, குடிப்பெருமை பேசி எவன் குடியாவது கெடுக்க முடியுமான்னு பார்ப்பானுங்க. இல்லைன்னா ரோட்ல வர்றவன் போறவனை எல்லாம் வந்தேரின்னு சொல்லி வம்பிழுத்து வாயிலேயே மிதி வாங்குவானுங்க. அவ்வளவுதான். அதை தாண்டி கொள்கைன்னு அவனுங்கள்ட்ட வேற என்ன கூந்தலா இருக்குதுங்கிறான். அறுக்க முடியாதவன் கையில 52 கருவாங்கிற கதை தான் இந்த பீத்த கட்சிக்கு இத்தனை கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கிற இந்த பீத்த கதையா. மற்றபடி அண்ணன் இந்த தும்பியை ஏன் இது வரைக்கும் கட்சியை விட்டு நீக்கலன்னு தெரில. ஏன்னா எது நடந்தாலும் எந்த தம்பி எந்த கேஸில் மாட்டினாலும் அண்ணன் உடனே என்ன பண்ணுவார்னா, கொக்கி குமாருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கட் பண்ணி விட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு. தன்னுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்கு அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்குவார். ஆனால் இந்த தம்பி மாட்டி 24 மணி நேரத்துக்கு மேலாகுது. சம்பவம் நடந்து முழுசாக ஒரு நாளுக்கு மேலாகுது. அண்ணன் இது வரைக்கும் வாயவே திறக்கல. ஏன்னு தான் தெரில. ஒருவேளை ஓட்டைக்கிட்ட இருக்கிற மாதிரியே அண்ணன் சம்மந்தப்பட்ட அந்தரங்க ஆடியோ வீடியோக்கெல்லாம் இந்த தம்பிக்கிட்டையும் இருக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவனும் சாதாரண தம்பியெல்லாம் கிடையாது. அண்ணனோட பல ஆண்டுகளாக பயணம் பண்ணுறவன் தான். 2016 சட்டமன்ற தேர்தலில் மணப்பாறை தொகுதி எம்எல்ஏ வேட்பாளராக நின்று 800 சொச்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறான். ஸோ இவனும் அண்ணனோட நீண்ட நெடுங்காலமாக நட்பில் இருக்கிறவன் தான். அதனால் இவனை போகிற போகலையெல்லாம் கழட்டி விட முடியாதுன்னு நினைக்கிறேன். அநேகமாக ஓட்டையுடைய நெருங்கிய நண்பன்கிறதுனால அண்ணனுடைய அந்தரங்க தகவல்கள்லாம் இவங்ககிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனாலும் இப்போ ஓட்டையுடைய தயவம் நான் அண்ணன் டவுசரு கிழிஞ்சிடான். அநேகமாக ஓட்டை தாங்கிட்டு இருக்கிற ஆடியோ வீடியோ ஆதாரங்களில் சில இதை ஆல்ரெடி இவங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. இந்த வர்ற தம்பி அண்ணன் ஓவராக ஆட்டினார்னா இதை போட்டு காட்டு, அவ்வளோதான், அத்தோட மூடிட்டு போயிடுவார். ஒன்றும் பயப்படாத, இந்த கட்சியே நம்மளுது தாண்டா, அண்ணன்லாம் சும்மா டம்மி பீசுறான்னு சொல்லி ஆல்ரெடி இந்த ஓட்ட உடசல்கள்லாம் அண்ணனுக்கு எதிரான ஆதாரத்தை வலுவாக தயார் பண்ணி வச்சிருக்கவெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் உண்மைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த ஜனநாயக நாட்டில் எல்லா விஷயங்களையும் சந்தேகப்பட்டு கேள்வி எழுப்புற உரிமை இந்த நாட்டோட குடிமகன் எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் அண்ணன் ஏன் இன்னும் அருணகிரியை கட்சியை விட்டு நீக்கல? ஆடியோ வீடியோ ஆதாரங்கள்லாம் அவங்ககிட்ட
அவங்ககிட்ட ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தின் பேரில் கேள்வி எழுப்புறேன், அவ்வளோதான். இதையெல்லாம் தாண்டி இவனுங்களை நாம் ஏன் ஆம குஞ்சுகள்னு அன்பொழுது அழைக்கிறோம்னா, இவனுங்களுடைய அத்தனை பஞ்சாயத்துகளும் அந்த குஞ்சையே சுற்றி சுற்றி வரான். அண்ணன் தம்பி அத்தனை பேர்த்துடைய பஞ்சாயத்துகளும் அந்த குஞ்சை சுற்றி சுற்றி தான் வரான். அதனால தான் இவனுங்களை ஆமை குஞ்சுகள்னு நாம் அன்பொழுது அழைக்கிறான். இப்போ இந்த தம்பி இப்போ கைது பண்ணப்பட்டிருக்கிறான்ல, இதுக்கு என்ன காரணம்? குஞ்சிலேயே மிதித்து கொல்ல பார்த்தாங்கிறதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பஞ்சாயத்தை. இதுவே இன்னொரு தம்பி இருக்கிறான்ல ஓட்ட, அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன சொன்னான், அவ்வளோதான் என் குஞ்சு கிட்டத்தட்ட அழுகி போச்சு, என் குஞ்சில் இருக்கிற சந்திலிருந்து விந்து சரியாக வரமாட்டேங்குது, அந்த அளவுக்கு அது பால்பட்டு போச்சுன்னு அவனும் குஞ்சு சம்பந்தமாகவே தான் ஒப்பாரி வச்சான். அந்த பஞ்சாயத்தும் குஞ்சு சம்பந்தப்பட்டது தான். இது எல்லாத்துக்கும் மேலே இவங்க நொன்ன இருக்கிறார்ல சீமான், அவருடைய பஞ்சாயத்துங்கிறது என்ன? இன்னைக்கு வரைக்கும் நொன்னனால தீர்க்கவே முடியாத ஒரு பெரிய பஞ்சாயத்து எது சம்பந்தப்பட்டது? குஞ்சு சம்பந்தப்பட்டது தானே. ஈழத்தில் போர் உச்சகட்டத்தில் நடந்துகிட்டு இருந்த போது நொன்ன என் கூட தான் ரூம் போட்டு உச்சம் அடைஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு அந்த அம்மா விஜயலட்சுமி கூட்டின பஞ்சாயத்தை இன்னைக்கு வரைக்கும் நொன்னனால பைசல் பண்ணவே முடியலையே. ஏன் திருவள்ளுவரையே போற போக்கில் பைத்தியக்காரன்னு சொல்ல முடிஞ்ச நொன்னனால அந்த அம்மாவை பைத்தியக்காரே, அவ ஒரு பைத்தியக்காரே, அவ என் மேல சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் உண்மைன்னு நீங்க எதை வச்சு நம்புறீங்கன்னு நொன்னனால இன்னைக்கு வரைக்கும் பேசவே முடியலையே. ஏன்னா குஞ்சு சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால தான். குஞ்சு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த அவ்வளவு ஈஸியா யாராலையும் மிஞ்ச முடியாதுங்கிறான். ஸோ அடுத்த தடவை எங்களை எல்லாம் எப்படா நீங்க ஆம குஞ்சுகள்னு சொல்லலாம்னு எந்த தம்பியாவது கோவப்பட்டான்னா நீங்க சிம்பிளா சொல்லுங்க, டேய் இந்த ஆம குஞ்சுகள்ங்கிற பேரு உங்களுக்கு தாண்டா உண்மையிலேயே பர்ஃபெக்டா பொருந்தது, உண்மையான ஆம குஞ்சை விட உங்களுக்கு தான் அது பர்ஃபெக்டா பொருந்தது, பெயர் காரணம் அதுக்கு தாண்டா சரியா இருக்குதுன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட விளக்குனீங்கன்னா அத்தனை தம்பிகளும் அத்தோட மூடிட்டு அடங்கிக்குவானுங்க. ஆனா அண்ணனையும் தம்பிகளையும் நாம என்னதான் சில்லற பசங்கள்னு கிண்டல் பண்ணினாலும் இதுல சீரியஸான ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது அண்ணன் அப்புறம் சில தம்பிகள், சில விவரமான தம்பிகள், இவங்க எல்லாமே இந்த கட்சியை வச்சுக்கிட்டு செமத்தியா வாழ்றாங்க. அது மட்டும் பிராக்டிக்கலான உண்மை. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திருச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள்னு ஒரு கும்பல் வந்து ஒப்பாரி வச்சதில்ல, எங்க நொன்னனுக்காகவும் இந்த கட்சிக்காகவும் நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம், சொத்து பத்து பனியன் ஜட்டி சட்டைன்னு அத்தனையும் இழந்துட்டோம், எங்ககிட்ட இன்னும் மிச்சம் இருக்கிறது கொட்டையும் கோவனும் தான், அதையாவது காப்பாற்றிக்கலாம்னு தான் அண்ணனோட சகவாசத்தை நாங்கள் இத்தோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு ஓப்பனாலாம் ஒப்பாரி வச்சாங்கல்ல. அதெல்லாம் உண்மைனாலும் இதை தாண்டி இன்னொரு பெரிய உண்மை இருக்குது. அதாவது அண்ணனுடைய பீத்த கதைகளை நம்பி தம்பிகள்லாம் கணிசமாக காசு கொடுக்குறானுங்க. அதாவது அப்பாவி தம்பிகள். அதை வச்சு இவனுங்க சில பேர் செமத்தியா வாழ்றானுங்க. அந்த திருச்சி கும்பலை இந்த மேட்ரியும் சொல்லியிருந்தது. அதாவது அவங்க சொன்ன மேட்ரி என்னன்னா, ஒரு 35 லட்சம் ரூபாயை கட்சிக்கு திரள் நிதியா இந்த தம்பிகள்லாம் சேர்ந்து திரட்டி கொண்டு போய் அண்ணங்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அண்ணே எப்படியாவது நம்ம கட்சியை வளர்த்து தமிழ் தேசியத்தை மலர வைங்கன்னு, தனி ஈழத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி 35 லட்சம் ரூபாயை இவங்க கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த 35 லட்சம் ரூபாயை அவரோட கட்சி ஆபீஸிலேயே படுத்து கிடக்கிற ஒரு பிக்காளி பயலுக்கு வட்டி கூப்பிட்டுருக்கிறாரு. அதாவது அண்ணனுடைய அந்த கட்சி ஆபீஸுங்கிறது அது ஒரு கட்சி ஆபீஸ் கிடையாது, ஒரு மாதிரி பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ் தான். பல பேர் அங்கேயே உண்டு உறைவிட பள்ளி மாதிரி அங்கேயே படுத்து கிடக்குறாங்க. அங்கேயே திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது, படுத்து உருள வேண்டியது, கக்கூஸ் போக வேண்டியது, திரும்ப வந்து திங்க வேண்டியது, இப்படியே அதை ஒரு பொது கழிப்பிடம் மாதிரி, அதாவது அண்ணனின் கட்சி ஆபீஸை ஒரு பொது கழிப்பிடம் மாதிரி உண்டு உறைவிட பள்ளி மாதிரி யூஸ் பண்ற சில தம்பிகள்லாம் இருக்கிறாங்களாம். இதை நான் சொல்லல, அந்த ஒப்பாரி வச்ச தம்பிகள் தான் சொன்னாங்க. அப்படி அதை உண்டு உறைவிட பள்ளி மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பல தம்பிகள்ல ஒரு தம்பியை செலக்ட் பண்ணி நொன்ன அந்த 35 லட்சம் ரூபாயை அவன்கிட்ட வட்டிக்கு கொடுத்துருக்கிறாரு. அவனும் உண்டது உறங்கினது பேண்டது இந்த நேரம் போக எந்நேரமும் ஆன்லைன்ல ரம்மி ஆடி அந்த 35 லட்சம் ரூபாயை 3 மாசத்துல தொலைச்சு வாயில போட்டான். அவ்வளவுதான். ராத்திரியோட ராத்திரியா மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு அந்த பையன் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் யாரு என்ன ஏது எதுக்காக இங்க வந்தான், நொன்ன அவங்ககிட்ட எதுக்கு 35 லட்சம் ரூபாயை கொடுத்தாரு, இந்த கேள்விக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி என்னன்னா, நொன்ன எப்படி அவனை நம்புனாரு? அதாவது நாம் தமிழர் கட்சி ஆபீஸை ஒருத்தன் உண்டு உறைவிட பள்ளி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? எதுக்கு லாய்க்கு இல்லாம, எங்கேயும் போக வக்கு இல்லாம, எதையும் செய்ய துப்பு இல்லாம தான் அவன் அங்க வந்து படுத்து கிடப்பான். அவன்கிட்ட எப்படி அண்ணன் வட்டி கூட்டாரு, அவன் எங்கிருந்து வட்டியை கொடுப்பான், அசல் அவன் எப்படி திருப்பி கொடுப்பாங்கிற எந்த கேள்வியும் இல்லாம எப்படி 35 லட்சம் ரூபாயை நொன்ன அவன்கிட்ட கொடுத்தாருங்கிறதுலாம் யாருக்குமே தெரியாது. அந்த
அந்த தம்பிகள் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நொன்னை எதுக்காக கொடுத்தாரு, அவன் யார் என்னன்னு கேட்டால் அவ்வளவுதான், வயநாடு நிலச்சரிவுக்கு நிவாரண நிதியாக கொடுத்தாச்சுன்னு நினச்சிக்கிட்டு அத்தனை பேரும் பொச்சை மூடிட்டு போங்கன்னு அண்ணன் ஒத்த வார்த்தையில் முடிக்கிறாராம். இதெல்லாம் என்ன கதை, அவன் யார் என்னன்னு விசாரிக்க முயற்சி பண்ணால் எந்த டீட்டெயிலுமே இல்லை, எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. ₹1 ₹2 இல்லை, முழுசாக 35 லட்சத்தை முழுங்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். நான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு இவங்கெல்லாம் மூக்கால் அழுகுறாங்க. எனக்கு இதெல்லாம் கேட்டு எதில் சிரிக்குதுன்னு தான் தெரில. ஏன்னா அது ஒரு கட்சி மாதிரியா இருக்குது, பஸ் ஸ்டாண்டு கக்கூசே தான். ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நாம் தமிழர் கட்சியில் காசு கண்ட மேனிக்கு புழங்குது, என்ன ஏதுன்னு தெரியாமல் வகை தொகை இல்லாமல் வருமானம் வருது. அதனால தான் அண்ணனும் தம்பிகளும் இப்படி ஆட்டுறாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சியில் நிர்வாகி ஆகிட்டோம்னா காசு கஷ்டம் இல்லாமல் கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டிடலாம்ங்கிறது தான் இதிலிருந்து நமக்கெல்லாம் புரிய வர்ற விஷயம். ஸோ நானும் அதற்கான முயற்சிகளை பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, செய்யலாமா வேணாமா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.